ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதில் நாம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டிப் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு எனக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போட்டுட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வீடியோவை போட முடியாது. ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் போட முடியும். இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரியா? ஓகே. இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நவம்பர் 10 அந்த வாக்கில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் வேணால் ஒரு வாரம் கழித்து அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த 10 நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய டார்கெட். இந்த 10 நமக்கு இன்னும் ஒரு 13 நாள் இருக்குது. இந்த 13 நாளை எப்படி யூஸ் பண்ணால் இந்த செகண்ட் மிட்டமுடைய போர்ஷனை கவர் பண்ணலாம், அந்த கவர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அந்த போர்ஷனில் இருக்கக்கூடியது அப்படின்றதும் நம்ம ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அப்லோட் பண்ணிடுவோம். அதில் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து அதை தாண்டி வேறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அப்போ கண்டிப்பாக உங்களால் இப்போ 50 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 50 out of 50 எடுக்கலாம். 35 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 35 out of 35 எடுக்கலாம். 70 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா 70 out of 70 வந்து எடுக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸப்ட் 11th standard 10th and 12th பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? அக்டோபர் 28 நவம்பர் 9 வரைக்கும் ஒரு 13 நாளுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்துருக்கேன். இது வந்து 10th standardக்கு, இது 11th standardக்கு, இது 12th standardக்கு உங்களுடைய போர்ஷனை எப்படி நம்ம படிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைம் மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன். காலையில் 4:30 to 5:30 ஒரு செஷன், 5:45 to 6:45 ஒரு செஷன், 2 செஷனாக நம்ம பிரித்து படிக்கிறோம். ஈவினிங் என்ன செய்யணும் அப்படின்னா, ரெகுலராக இது வந்து உங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றனால ஸ்கூல்லேருந்து நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, ரைட்டிங் ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் விட்டு வந்தவுடனே இருக்கக்கூடிய அந்த ஈவினிங் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மார்னிங் செஷனில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 28 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் 4:30 to 5:30 இந்த டைமில் 10th standard பயாலஜியில் லெசன் 19, 11th standard ஃபிசிக்ஸில் லெசன் 6, எக்கனாமிக்ஸில் லெசன் 9, 12th standard ஃபிசிக்ஸில் லெசன் 7, எக்கனாமிக்ஸில் லெசன் 9. அதே செகண்ட் செஷன் 5:45 6:45 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1 ஹவரில் 10th standard லெசன் 4 படிக்கிறீங்க, 11th standard லெசன் 7, அக்கௌண்டன்சி லெசன் 9, 12th standard மேத்ஸில் சாப்டர் 7, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 9. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் டே நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன். இதுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் டே 29 மார்னிங் 4:30 to 5:30 இந்த செஷனில் 10th standard ஹிஸ்ட்ரியில் லெசன் 6, 11th standard கெமிஸ்ட்ரியில் லெசன் 5, காமர்ஸில் லெசன் 21, 12th standard கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 5, காமர்ஸில் சாப்டர் 18. நம்ம ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் எப்போவுமே நம்ம கொடுங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஈக்குவலாக தான் கொடுத்துட்ருக்கோம். நமக்கு வந்து வேறு கிடையாது. சரியா? ஸோ அதனால் 2 பேருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு நம்மளுடைய சேனலுக்கு. அப்புறம் 5:45 6:45 வரைக்கும் இங்கிலீஷில் ப்ரோஸ் 5 10th standard, 11th standard பாட்னியில் 8, கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 11, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் 11, 12th standard கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 5, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 12. சரியா? இது செகண்ட் டே. அடுத்து தேர்ட் டே 30 ஃபர்ஸ்ட் செஷன் 4:30 to 5:30 டைமில் 10th standard ஃபிசிக்ஸில் லெசன் 5, 11th standard மேத்ஸில் லெசன் 7, அக்கௌண்டன்சியில் லெசன் 9, 12th standardம் மேத்ஸில் 7, அக்கௌண்டன்சியில் 7. சரியா? இது ஃபுல் செஷனே வந்து அதான் படிக்கிறீங்க.
அதே செகண்ட் செஷன் 5:45 to 6:45 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஜியாகிரபியில் லெசன் 6 11th to 12th அதே தான். அந்த 2 மணி நேரத்தை அப்படியே நீங்கள் அலாட் பண்ணி மேத்ஸ் ப்ராப்ளம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அக்கௌண்டன்சி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த 1 hour 2 hours அப்படியே அலாட் பண்ணிக்கோங்க. அடுத்து டே 4 31ஆம் தேதி காலையில் 4:30 to 5:30 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 7, 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் லெசன் 9, காமர்ஸில் லெசன் 22, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 13, காமர்ஸில் 19 படிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து 5:45 to 6:45 டைமில் இங்கிலீஷில் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 6, 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் லெசன் 7, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லெசன் 12, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 12, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் லெசன் 13, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் லெசன் 13, கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் 11. சரியா? அடுத்து டே 5 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில் 4:30 to 5:30 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் லெசன் 20, 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 7, எக்கனாமிக்ஸில் லெசன் 10, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 7, எக்கனாமிக்ஸில் லெசன் 10. சரியா? அதே 5:45 to 6:45 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் யூனிட் 3 அந்த ரிமைனிங் சாப்டர் இது எக்ஸசைஸ் மட்டும். அடுத்து ஜுவாலஜியில் 11th ஸ்டாண்டர்ட் 8, காமர்ஸ் 23, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 13, 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா ஜுவாலஜியில் 10, காமர்ஸில் 20, கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் 12. சரியா? நெக்ஸ்ட் வந்து டே 6 2ஆம் தேதி சண்டேன்றனால 9:30 to 12:30 அந்த ஃபோர்நூன் செஷன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் லெசன் 6 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே மேத்ஸ் லெசன் 8, அக்கௌண்டன்சி லெசன் 10, 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 8, அக்கௌண்டன்சி லெசன் 8. அதே ஆஃப்டர்நூன் செஷன் 2:30 to 4:30 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் லெசன் 4, 11th அதே தான், 12th வந்து இயல் 4 தமிழில் இயல் 4 படிக்கிறீங்க. சரியா? அடுத்து டே 7 3ஆம் தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4:30 to 5:30 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி லெசன் 21, 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி 10, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 13, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் லெசன் 10, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 14, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 13. அடுத்து 5:45 to 6:45 டைமில் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 11, 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி 10, எக்கனாமிக்ஸ் 11, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 9, காமர்ஸ் 21. சரியா? நெக்ஸ்ட் டே 8 4ஆம் தேதி மார்னிங் 4:30 to 5:30 டைம்ல தமிழ்ல இயல் 5 ஃபுல் டே தமிழ் இயல் 5, 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் 8 நீங்க அப்புறம் 2வது செஷன்ல இங்கிலீஷ் படிக்கிறீங்க. இதே நீங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஃபுல் செஷன் இங்கிலீஷ் படிங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி 6, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 15, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 14, ஜுவாலஜி லெசன் 11, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 16, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 15 செகண்ட் செஷன்ல. அடுத்து டே 9 5ஆம் தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தமிழ் வந்து இயல் 6 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் 11, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 14, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க எந்த சப்ஜெக்ட் வேணாலும். தமிழ் வந்து இயல் 4, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 9, அப்புறம் இங்கிலீஷ். நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் செஷன் இங்கிலீஷே படிங்க. அப்புறம் டே 10 6ஆம் தேதி 4:30 to 5:30, 5:40 to 6:45 இங்கிலீஷ் போயம் 5ம் 6ம் படிக்கிறீங்க 10th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 13, காமர்ஸ் 24, ஜுவாலஜி 11, காமர்ஸ் 25, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன் எந்த சப்ஜெக்ட் வேணாலும். 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி 8, காமர்ஸ் 22, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன் என்ன சப்ஜெக்ட் வேணாலும். கெமிஸ்ட்ரி 10, காமர்ஸ் 23. அப்புறம் டே 11 7ஆம் தேதி மேத்ஸ் யூனிட் 4 10th ஸ்டாண்டர்ட், தமிழ் இயல் 5 11th ஸ்டாண்டர்ட், தமிழ் இயல் 5 12th ஸ்டாண்டர்ட். அடுத்த டே 12 8ஆம் தேதி ஜியாகிரபி லெசன் 11, ஹிஸ்டரி லெசன் 8 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். அடுத்து டே 13 9ஆம் தேதி சண்டே மேத்ஸ் வந்து யூனிட் 7ம் 6ம் படிக்கிறீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் மேத்ஸ் யூனிட் 9ம் அக்கௌண்டன்சி 11ம், 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 9ம் அக்கௌண்டன்சி வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. புரியுதா?
இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்ட் மிட் டேர்மில் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் தரேன். ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நெருக்கி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் அடுத்தடுத்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரியா? தேங்க்யூ.